மடங்குதான் நரகம். ஏதோ ஒரு ஆறு அல்ல, தூக்கி தூக்கி எறிவதற்கு நரகம். முன்னும் நரகம்தான், பின்னும் நரகம்தான், வலதுபுறமும் நரகம்தான், இடதுபுறமும் நரகம்தான். அங்கே கொடுக்கக்கூடிய பானமும் நெருப்புதான், அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவும் நெருப்புதான், அங்கே விளையக்கூடிய மரங்களும் நெருப்புதான். நெருப்பால் முற்றிலும் சூழப்பட்ட ஒரு உலகம் நரகம். இந்த நரக நெருப்பில் வீசப்படக்கூடிய மனிதன் எப்படி விகோரமான உருவமாக மாற்றப்படுவான் தெரியுமா? நரகவாதியுடைய உருவத்தை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன மன்கிபைல் காஃபிர், நரகத்திலே வீசப்படக்கூடிய அந்த காஃபிருடைய தோல் புஜம், மஸீரத்து ஸலாஸதி அய்யாமின் லிராகிபில் முஸ்ரி, வேகமாக குதிரையை ஓட்டுபவன் 3 நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் நரகவாதியுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்சுல் காஃபிர் மிஸ்லு உஹத், மிஸ்லு உஹத், நரகவாதியுடைய ஒரு கடவாய்ப்பல், எத்தனை பல்? ஒரு கடவாய்ப்பல் உஹது மலையை விட பெரியது. ஒரு பல் உஹது மலையை போன்றிருக்குமானால் அவனுடைய உடம்பு, நரகவாதியுடைய உடம்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகவாதியுடைய தோளுடைய தடிமம் 3 நாட்கள் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்ன மஜ்லிஸுஹு மின் ஜஹன்னம் கமா